வணக்கம் உறவுகளே, இது உங்கள் இன்முகம் பழகு. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் சென்னையிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புட்லூர் எனும் ஊரில் அமைந்திருக்கக்கூடிய புட்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் உள்ள அங்காளம்மன் நிறைமாத கர்ப்பிணியாக மல்லாந்து படுத்த நிலையில் வாயை திறந்து கொண்டு காட்சியளிப்பது இந்த கோவிலின் ஒரு சிறப்பம்சமாக சொல்லப்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள பெண்கள் சுகப்பிரசவமாக, திருமண தடை நீங்க, இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த அம்மன் கிட்ட வந்து முறையிட்டால் அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுவதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள அங்காளம்மன் நிறைமாத கர்ப்பிணியாக காட்சி தருவதற்கான ஒரு வரலாறு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது, மேல்மலையனூரிலிருந்து ராமாபுரம் செல்லும் வழியாக ஒரு முறை சிவனும் பார்வதியும் நடைப்பயணம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அச்சமயத்தில் பார்வதி தேவிக்கு தண்ணீர் தாகம் எடுத்ததாகவும் தண்ணீர் கொண்டு வருவதற்காக சிவபெருமான் கூவம் ஆற்றிற்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. சிவபெருமான் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியிருக்கு. இதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சிவபெருமான் வெள்ளம் நிற்கிற வரைக்கும் அங்கேயே காத்துட்டு இருந்திருக்காரு. இதற்கிடையில் பார்வதி தேவி அதிக தாகத்தின் காரணமாக அருகில் இருந்த வேப்ப மரத்தின் அடியில் படுத்து பிரசவ வலியில் துடித்ததாகவும் எறும்பு புற்று பார்வதி தேவியை சூழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுவே புட்லூர் அம்மனாக இந்த அங்காளம்மன் காட்சியளிப்பதற்கான ஒரு வரலாறு கதையாக சொல்லப்படுகிறது. குழந்தை பாக்கியம் பெற, திருமண தடை நீங்க இந்த கோவிலில் எந்த மாதிரியான வேண்டுதல்கள் மற்றும் பரிகாரங்கள் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலில் உள்ள குளத்துல குளிச்சுட்டு ஈர துணியோட இந்த கோவிலை 11 முறை வலம் வரணும். இந்த மாதிரி 9 வாரங்கள் செஞ்சால் அவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த கோவிலுக்கு வெளியவே நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் போயிட்டு 5 எலுமிச்சம்பழமும் வளையலும் வாங்கிக்கணும். இதில் முதல் எலுமிச்சம்பழத்தை அவங்க தலையை சுற்றி இடதுபுறம் மற்றும் வலதுபுறமாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய இடது காலால் அந்த எலுமிச்சம்பழத்தை மிதிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகுவதாக நம்பப்படுகிறது. அதன் பிறகு கொடிமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சூலத்திற்கு 3 எலுமிச்சம்பழத்தை சொருவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு பூசாரிக்கிட்ட போயிட்டு அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வளையலையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணணும். இந்த மாதிரி அர்ச்சனை பண்ண எலுமிச்சம்பழத்தை பூசாரி அம்மன் மடியில் வச்சு உருட்டி விடுறாங்க. இந்த உருட்டி விட்ட எலுமிச்சம்பழத்தை பக்தர்கள் அவர்களுடைய முந்தானையில் ஏந்திக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே உள்ள புற்றம்மனுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொட்டிட்டு வேண்டிக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மன் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த புட்லூர் அம்மன் கோவிலுக்கு சென்று புட்லூர் அம்மனின் தரிசனத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி.